நீ சொல்றது உண்மைதான் துளசி. இப்படியே விட்டா ரம்யா வாழ்க்கை கெட்டு போயிடும். ஆனா அத பத்தி பத்மாவுக்கு எந்த கவலையுமே இல்லங்க. மா, கவலை இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. அதிகமா ஏத்தி விடுறதே அத்தை தான். அதுக்கு சப்போர்ட் அக்காவும் பவானியும். அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா. ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ரம்யாவை சமாதானப்படுத்தி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். துளசி சொல்றதும் சரியாதான்ப்பா இருக்கு. வயசு போயிட்டு இருக்குல்ல. சிவா, நாகர்கோவில்ல நமக்கு தெரிஞ்ச குடும்பம். ரொம்ப நாளா பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பையனும் நல்ல பையன்தான். ஐயா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தானே? ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளையா தான் இருப்பாரு. வர சொல்லுங்களேன், பேசி முடிச்சிடலாமே. ஆமாங்க, நாளைக்கே நல்ல நாள் தான். வர சொல்லிருங்களேன், பேசிடலாம். இது இப்படியே நீள விட்டுக்கிட்டே போக கூடாதுங்க. பயமா இருக்குங்க, ஏதாவது தப்பா போயிடுமோன்னு. சரி, நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்றேன். வர சொல்லலாம்ல? என்னடா வர சொல்லலாமான்னு இழுக்கிற? நாளைக்கே வர சொல்லு. சரிம்மா. விசாலாட்சி, துளசி, ஆக வேண்டிய எல்லா வேலையும் பாருங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ரம்யாவை இதுக்கு மேலேயும் இங்க வச்சிட்டு இருக்க கூடாது. அவ வாழ்க்கையே கெட்டு போயிடும். ஆமாப்பா, துளசி சொல்றதும் சரியா தான் இருக்கு. எனக்கும் தேவையில்லாம இந்த ஒரு மாதிரி குற்ற உணர்வு அதிகமாயிட்டே இருக்கு. ரம்யாவுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. சரிப்பா, நாளைக்கே வர சொல்லிடுறேன். ராசு, சாப்பிடு. சரிப்பா, சாப்பிடுப்பா. சரிப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? எங்களால எல்லாம் உங்க அம்மா மாதிரி எனக்கு என்னன்னு இருக்க முடியுமா? நான் என்ன பண்ணேன்? நானா என் மகளை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன்? பிறந்ததுல இருந்தே அவளை தூக்கும் போதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? இவதான் என் மருமக, இவதான் என் மருமகன்னு நீங்க தானே சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன பத்மா பேசுற? நாம நினைக்கிறதையா பசங்களும் நினைக்கிறாங்க? என்னென்னமோ நடந்து போச்சு, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? ரம்யா வாழ்க்கை என்ன ஆகுறது? நீ தானே அவளுக்கு புத்திமதி சொல்லி நல்லது கெட்டது பண்ணி வைக்கணும். நீயே இப்படி பேசுனா எப்படி பத்மா? என்னமோ நான் எந்த ஏற்பாடும் பண்ணாத மாதிரியும் நான் சம்மதிக்காத மாதிரியும் நீங்க எல்லாரும் பேசுறீங்க. இவளுக்கு மனசு முழுக்க ஆசையை வளர்த்தது நீங்க எல்லாரும். இந்த பாவியும் அதையே நினைச்சு வளர்ந்துட்டா. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கல்யாண பொண்ணு, ஒண்ணுமே சொல்லாம மௌனமா இருக்க? வெக்கமா இருக்கும் பாட்டி. அப்பா, மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போட்டோம். ரம்யாவுக்கு பிடிச்சிருந்தா பெரிய கல்யாணமா சீரும் சிறப்பமா ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம்ப்பா. பின்ன சாதாரணமா பண்ண முடியுமா? ரொம்ப நல்லா கிராண்டா பண்ணலாம். இந்த கல்யாணம் நடக்கிறது எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியா? சூப்பர். அப்போ சீக்கிரமே நல்லபடியா கல்யாணம் பண்ணிடலாம். எல்லாம் சரியா வந்துருவாங்கல்ல? எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு. அண்ணா, ரம்யாவை காணும்னா? இது என்ன சொல்ற? எல்லா இடத்துல தேடி என்ன பார்த்தேன், பத்மா? அவளை எங்கேயும் காணும். காணோன்னு சொல்ற? அவ இங்க தானே இருப்பா. எங்க போயிட போறா? என்னாச்சு? சொல்லச்சு, ரம்யாவை காணோன்னு சொல்லிட்டு இருக்கா. பாத்தியா? நான் பாக்கலையேங்க. துளசி, நீ பாத்தியா? இல்லம்மா. அமராவதி, நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லம்மா. சரி, இப்படி நின்னுகிட்டு இருந்தா எப்படி? போய் பாருங்க. நீ மேல போய் போய் பாரு. பாரு. நீ வெளிய போய் பாருமா. காவேரி, வெளியில எல்லாம் போய் பாரு. என்னப்பா, என்னாச்சு? சிவா, ரம்யாவை காணோம்டா. எங்க போனானே என்னம்மா தெரியல. சொல்ற? அம்மா, யாராச்சும் கால் பண்ணி பாத்தீங்களா? This number is currently switched off.
என்னாச்சு சிவா? சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? அம்மா என்ன துளசி? ரம்யா அங்க இல்லம்மா. அம்மா மேலெல்லாம் கூட தேடி பார்த்துட்டேம்மா, எங்கேயுமே காணும். காவேரி அவ செருப்பு இருக்கான்னு பாத்தியா? செருப்பு வெளியில இல்ல நீ. அப்ப அவ எங்கேயோ வெளியில போயிருக்காப்பா. இத்தனை பேர் வீட்ல இருக்கீங்க. ஒரு பொண்ணு வீட்ல இருக்காளா வெளியில போறாளா இது கூட உங்களுக்கு தெரியாதா? பத்மா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உள்ள ஏதோ ஒழுங்கா வளர்க்க தெரியல. வீட்ல இருக்காளா இல்லையான்னு கூட பார்க்க தெரியாதா? அப்படி என்ன வேலை பார்க்கற நீ? அவளுக்கு இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? அவளுக்கு வேற வேலை நிறைய இருக்கு. அதையும் இதையும் சொல்லி போட்டு கொடுக்கலான்னு நினைப்பாங்க. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்ட? சும்மா என்னையே சொல்லாதீங்க. இங்கதான் இருந்தா எங்க போனான்னு தெரியல. அவ என்ன என்கிட்ட சொல்லிட்டா போனா? பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்க, அந்த கோபத்துல எங்கேயாவது போயிட்டாலும் என்னமோ. போயிட்டான்னா என்ன அர்த்தம்? போயிட்டானா போயிட்டா, திரும்ப வராளோ என்னமோ. ஏய்,